கரூர் வழக்கில் தாவேக மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேக பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலால் 41 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி வடக்கு மண்டல போலீஸ் ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க உத்தரவிட்டார். இதற்கு எதிராக தாவேக சார்பில் ஆதவ் அர்ஜுனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டோர் தரப்பில் சிபிஐ விசாரணை கோரியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. விசாரணை நடைபெற்ற போது இந்த வழக்கு மதுரை கிளையில் உள்ள நிலையில் ஏன் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தினார் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழக அரசிடம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தனர். இந்த நிலையில் இன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறாக பதிவிட்டதாக திமுக நிர்வாகி புகாரின் பேரில் தாவேக தெற்கு மாவட்ட செயலாளர் நிர்மல்குமார் திண்டுக்கல் சாணர்பட்டி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதற்கு எதிராக காவல் நிலையம் முன்பு தாவேக நிர்வாகிகள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சிலரை கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அனுப்பினர். பின்னர் ஜெயத்ரி நீதிமன்ற நீதிபதி ஆனந்தி நிர்மல்குமாரை அக்டோபர் 24ஆம் தேதி வரை சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டார். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 20 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மேலும் சிலருக்கு எதிராக கூடுதல் வழக்குகள் பதிவு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு மிரட்டல் வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நாமக்கல் காவல்துறை அவரது வீட்டில் விசாரணை மேற்கொண்டது. நாமக்கல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் பெருமாள் முருகன் வசிக்கும் இல்லத்திற்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பின்னர் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட காவல்துறையினருக்கு பெருமாள் முருகன் தாம் தற்போது வெளியூரில் இருப்பதாகவும் தனது வீட்டிற்கு ஒரு பார்சல் வந்ததாகவும் தெரிவித்தார். அதை திறந்து பார்த்த காவல்துறையினர் அதில் புத்தகங்கள் மட்டுமே இருப்பதை கண்டறிந்தனர். இதற்கு முன்னர் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாமக்கல்லில் நடத்திய பிரச்சாரத்தை பெருமாள் முருகன் சமூக வலைதளத்தில் விமர்சித்து பதிவை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக மிரட்டல் வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர்.